ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேடு ஷவர்மா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் மயோனீஸ், சால்ட்டு, பெப்பர், பொடியாக நறுக்குன பூண்டு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம ஷவர்மாக்குள்ளே வைக்கிறதுக்கு கேரட்டு, ஆனியன், குக்கும்பர் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். குக்கும்பரில் விதை இருந்தாலும் எடுத்துருங்க. இது எல்லாம் ஒரு பெரிய பவுலில் போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் பெப்பரும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இப்போ நமக்கு ஷவர்மா செய்யறதுக்கு சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கணும். ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹங்கு கேர்டு தான் இதில் போடணும், இல்லைனா தண்ணி ஜாஸ்தி வந்துடும். தேவையான அளவு ஸ்பைசஸ், பெப்பர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா. இதுக்கு லைம் ஜூஸ் தேவையில்லை. இது எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு பெப்பர் தூள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இது 2 ஹவர்ஸ்க்கு மேரினேட் ஆகட்டும். தேவையான அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஷவர்மாக்கு மாவு பேசியணும். 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஈஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு ஆக்டிவேட் பண்ணி நான் இதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள 1 ஸ்பூன் சர்க்கரையும் தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். கிளைமேட் ஏற்ற மாதிரி மாவு சீக்கிரத்தில் புளிக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 4 to 5 ஹவர்ஸு ஊற வச்சு வச்சுருங்க. நல்லா புளிச்சு வரணும் மாவு. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை தவா வச்சு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா கொஞ்சமாக தான் எண்ணெயில் பண்ணியிருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாகவும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷவர்மாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு இதில் உருண்டை எடுத்து நல்லா இதை சப்பாத்தி மாவு போல் நம்ம தரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தரட்டக்கூடாது. இது நல்லா உப்பி வரணும். அந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி அளவுக்கு இந்த சைஸில் போட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல். தவாவில் இப்போது பட்டரோ ஆயிலோ எதுவுமே போடக்கூடாது. தவா சூடு ஏறினோடனே 2 பக்கம் திருப்பி போட்டு துணியால் இப்படி பண்ணிங்கன்னா ஈஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால நம்மளது நல்லா புஷ்ஷுன்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உப்பி வந்தால் தான் ஷவர்மா நல்லாயிருக்கும். எனக்கு கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால ரொம்ப உப்பி வரல, ஆனாலும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், இது ரெடி பண்ணதில் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டே அந்த மயோனீஸை நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் நான் இதில் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலேயே நம்ம ஆனியன், கேரட்டு இதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா ரெடி பண்ணி, அதையும் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வேணும்னா உங்களுக்கு சாஸு இல்லை க்ரீன் சட்னி, இந்த மாதிரி தந்தூரி மயோ இது போல் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். இதை நான் சூப்பராக இது போல் ஃபோல்டு பண்ணி பட்டர் பேப்பரில் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.